அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2025 ஆண்டினுடைய வாழ்த்துதலை உங்களை தெரிவித்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, சங்கீதம் 52:8, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். இங்கே பச்சையான ஒலிவ மரம் என்று சொல்லி இந்த ஆண்டை குறித்து பேசும் பொழுது தேவன் 3 காரியங்களை இந்த பச்சையான ஒலிவ மரத்திலிருந்து எடுத்து காட்டினார். ஒன்று சமாதானம், பீஸ். 2வதாக செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி. 3வதாக லாஞ்சிவிட்டி, நீடித்த நாட்கள், நாம் ஆண்டுகள் வாழ்வதை குறித்து சொல்லுகிறது. அப்போ 3 காரியங்களும் குணாதிசயங்களை உடையதுதான் இந்த ஒலிவ மரம் என்று சொல்லி வரலாற்று பூர்வமாக அவர்கள் இன்டர்நெட்லேயும் பல காரியங்களில் சொல்லுகிறார்கள். இப்படி ஒலிவ மரம் இந்த 3 குணாதிசயங்களை உடையதாக வளர்கிறது. ஒன்று, அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சமாதான தோற்றம் அளிக்கிறது. 2வதாக செழிப்பை காட்டுகிறது. 3வதாக அது நமக்கு நீடித்த நாட்களை வாழ வைக்கிறது. இது ஒரு தேவனுடைய பிள்ளைகள், இது ஒரு சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், நான் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறபடினாலே நான் ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை அவன் கம்பேர் பண்ணி பேசுகிறான். ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆண்டிலே ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறதுக்கு ஒரு ஒப்பிட்டு அவன் பேசுகிறதை இங்கே பார்க்கிறோம். அப்போ ஆண்டுடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது, ஒரு ஒலிவ மரம் எப்படி ஒரு பசுமையாய் காணப்படுகிறதோ, ஒரு அமைதலை கொடுக்கிறதோ, அது மாத்திரமல்ல அதில் நீடித்த நாட்கள் வாழ்வதை போல தேவனுடைய கிருபை நம்பியிருக்கிற மனுஷன் அப்படி வாழ முடியும் என்று சொல்கிறது. இதை குறித்து இன்னும் சில அர்த்தபூர்வமான காரியங்கள் சொல்லுகிறது. அது என்னன்னு பார்ப்போம். பாருங்க, ஆலிவ் ட்ரீஸ் known for their resilience and ability to thrive in harsh conditions, symbolizing the psalmist's steadfastness and enduring faith. அதாவது இந்த ஒலிவ மரம் அது எப்படி இருக்குதுன்னா, ரொம்ப கடுமையான சூழ்நிலைகளில் கூட என்ன செய்தான், அது அப்படியே வளர்ந்து த்ரைவ் பண்ணி முயற்சி செய்து பயங்கரமாக வளருது. அது எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா, சங்கீதக்காரன் சொல்கிறான், அது ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அதாவது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கும் விசுவாசத்தில் தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு திறனுக்கும் அது ஒப்பிடப்பட்டு இந்த ஒலிவ மரத்தை அவன் பேசுகிறான். அப்படி இன்னொரு விதத்தில் அதை பேசும்போது காமெண்ட்ரியில், அதாவது விளக்க உரையாளர்கள் சொல்லுகிறார்கள், ஆலிவ் ட்ரீஸ் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் ஃப்ரூட் ஃபார் மெனி இயர்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த பிலீவர்ஸ் பொட்டன்ஷியல் டு பேர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் த்ரூ அவுட் தேர் லைஃப். அதாவது அவங்க வாழ்க்கை முழுவதும் கனி தரக்கூடிய ஆட்களாக, அது மாத்திரமல்ல அவங்களுக்கு என்ன எபிலிட்டி கர்த்தர் கொடுக்குறாருன்னா, அவங்க கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவங்க கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அதற்கான விளக்கத்தை அவர்கள் சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தா இந்த ஒலிவ மரம் என்ன செய்கிறது என்று சொன்னால், வறட்சியான சூழ்நிலையில், நெருக்கமான இடத்துல, அப்படி ஒரு வெப்பமான இடத்துல கூட அது என்ன செய்யுமா, அது த்ரைவ் பண்ணி முயற்சி செய்து பயங்கரமாக என்ன செய்யுமா, அது வளரும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் சொல்லப்போனால் அது தாக்குப்பிடித்து கூடிய திறன் கொண்டதாக இருக்கும். அது எதுக்கு ஒப்பிடப்படுகிறது சொன்னால், விசுவாசியினுடைய நிலைத்தன்மை, விசுவாசிகளுடைய தாக்குப்பிடிக்கக்கூடிய தன்மையை அதை ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அதோடு கூட அதே ஒலிவ மரம் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா, நிறைய கனிகளை தரக்கூடிய, பல வருடங்களாக கனிகளை தரக்கூடிய ஒரு மரமாகவும், அது எதற்கு ஒப்பிடப்படுகிறது சொன்னால், விசுவாசிகளுடைய ஆற்றலுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவன் தருகிற ஆற்றல் மூலமாக அது என்ன செய்கிறதா, ஒவ்வொரு நாளும் அவர்கள் கனி தருகிற வாழ்க்கையிலே அவர்கள் வாழ முடியும் என்று சொல்லுது. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2025 ஆண்டு நமக்கு ஒரு கனி உள்ள ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். அது ஃப்ரூட்ஃபுல் இயர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த கடந்த வருடங்களில், கடந்த மாதங்களில் நீங்கள் ஒருவேளை சோர்வுற்று கலக்கத்தோடு ஒருவேளை கனி இல்லாத ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை கனிகளை எதிர்பார்க்கும்படி விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஆண்டவரே இதெல்லாம் நடக்கலை, இதெல்லாம் முடியலை, இதெல்லாம் என்னால் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் தேவனுடைய கிருபை நான் நம்புகிறேன்.
தேவனுடைய கிருபைக்காக நான் காத்திருக்கிறேன். அவருடைய கிருபை, அவருடைய அந்த கிருபை எனக்கு பலன் தருகிறது. அந்த கிருபையினால நான் ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். என்ன காரியம், வெப்பத்தை போல ஒரு சூழ்நிலைகள் ரொம்ப கடுமையா இருந்தாலும் நான் த்ரைவ் பண்ணி வளர முடியும் அப்படி சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை இங்க பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில யோசித்து பாருங்கள், எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் பச்சையான ஒலிவ மரத்தை போல நாம் இருப்போம். அப்ப சங்கீதக்காரன் ஆகிய தாவீது இதை குறித்து என்ன சொல்லுகிறான்? சங்கீதம் 92:13 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். அவன் சொல்றான் சங்கீதம் 92:13 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில். பாருங்க, பச்சையான ஒலிவ மரத்தை எதற்கு ஒப்பிடப்படும்னா தேவனுடைய ஆலயத்துல, தேவனுடைய ஆலயத்துக்கு ஒப்பிடப்படும். அப்ப இங்க வேத வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 52:8 நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தை ஸ்பெசிஃபை பண்ணி பேசுகிறது. The house of God, தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு பச்சையான ஒலிவ மரம். இங்க அதே தான் இங்க சொல்லுறது, எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் நாங்கள் எப்படி இருப்போமா செழித்திருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு போறோமா, கடந்த கொரோனா நாட்களில் போகாதவங்களாம் இப்போ போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் முழுமையாக போனாங்களான்னு பெரிய கேள்வி கொடுங்க. வேத வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்களாம், இந்த தேவனுடைய பிரகாரங்களிலே செலுத்திருப்போம். அதனால சங்கீதக்காரன் சங்கீதம் 1:3 சொல்லுகிறான், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதனாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுறது, நாம் இரவும் பகலும் இந்த தேவனுடைய ஆலயத்தை நோக்கி, தேவனுடைய வார்த்தையை நோக்கி நாம் அதில் தியானமாக இருப்போம் என்று சொன்னால், இந்த வார்த்தைக்குள்ள நாம் இருப்போம் என்று சொன்னால், நாம் எப்படி இருப்போமா செழிப்புள்ள வாழ்க்கை வாழ முடியும், விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், சுகமான வாழ்க்கை வாழ முடியும், நீடித்த நாட்கள் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறதை இங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்படுது. இன்றைக்கு ஏதோ ஏனாதானு சொல்லி ஆலயத்துக்கு வந்து போறதை தேவன் விரும்பல. நீங்க நிறைய பேர் வந்தோன்னா ஆலயத்துக்கு போலன்னா கர்த்தர் அடிச்சிருவார் போல, அப்படிலாம் ஆலயத்துக்கு வர வேண்டாம். நிறைய பேர் கர்த்தர் ஆலயத்துக்கு வரணும்னா ஒன்று இருதயபூர்வமாக கர்த்தரை நம்பி ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷத்தையும் அதை எண்ணி நாம் தேவனுடைய ஆலயத்தை ஓடி வரணும். ஒரு காலத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணுன்னாவே எப்படா அடுத்த வாரம் சண்டே வரும், எப்போ ஆண்டோடைய சமூகத்துக்கு போவோம், எப்போ அவர் ஆண்டவர் நம்மோடு பேச மாட்டாரா, அப்படி இருந்த நாட்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னா உள்ளத்துல பெரிய ஒரு தாகம். அவருடைய ஆலயத்தில் நான் போய் தங்கியிருக்கேன், கர்த்தர் என்னோடு பேசுவார், அவருடைய வார்த்தையை நான் கேட்பேன் என்று சொல்லுகிற தாகம் நமக்குள்ளாக பற்றி எரிய வேண்டும். அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, எரேமியா 17:7-8 சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலை தாட்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். சங்கீதக்காரனாய் தாவீதினுடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையிலே, தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய சமூகத்திலே, அவருடைய கிருபையிலே, அங்கதான் அவருடைய நம்பிக்கை வைத்திருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வார்த்தை கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையின் மேலே. இந்த வார்த்தையும் கர்த்தரும் ஒன்று, தேவனுடைய வார்த்தையும் கர்த்தரும் ஒன்றாக இருக்கிறார். அந்த வார்த்தை மேல் எந்த மனுஷன் நம்பிக்கையா இருக்கிறானோ அவன் இயேசுவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறான். அப்ப அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல கால்வா ஓடுது, நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ஓடை ஓடுது, அந்த ஓடைக்கு பக்கத்துல இருக்க மரம் என்னைக்காவது காஞ்சு அப்படியே மரப்பட்டையா தொங்குறத பார்த்துருக்கீங்களா? நிச்சயமா கிடையாது. எந்த கால்வா ஓரமா இருக்கிற எந்த மரத்தை பார்த்தாலும் அது பசுமையா இருக்கிறது பார்த்தாவே பச்சை பசேன்று. அதை இலை உதிர்றதை நம்ம பார்க்கறது ரொம்ப அரிது. அது மாத்திரம் இல்ல, ஃப்ரூட்ஃபுல்லான எப்பயுமே கனிதருக்கு ஒரு மரமா இருக்குது நம்ம பார்க்கறோம். அப்போ ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல ஆண்டோரை நம்புகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உஷ்ணம் வருகிறதை அவன் காணாமல். அவன் எப்படி இருப்பானா, வெப்பம் வந்தா கூட அது அவனுக்கு பெருசா தெரியாது. அது போல மழை தாட்சியான வருஷம் வரலாம்,
ஆனால் அப்படி இருந்தால் கூட அவன் கனி கொடுப்பான். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்முடைய ஸ்டாக் சென்சஸ் குறைஞ்சிடலாம், பணம் போட்டதெல்லாம் குறையலாம், இன்னைக்கு பண வீக்கம் அதிகமாகலாம், மாற்றங்கள் ஏற்படலாம். நம்ம உடனே ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு, பெட்ரோல் பேசின கொஞ்ச நாளில் கூடலாம், எல்லா விலையும் கூடிட்டே போகலாம். எது கூடுனாலும் கூடுதோ இல்லையோ, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் அவன் எல்லா உஷ்ணமான காலத்திலும் நன்றாக நல்லா ஆண்டவர் கர்த்தரை நம்புங்க. வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் சூழ்நிலைகள் நிமித்தமாக அவன் அஃபெக்ட் பண்ணப்படுவதில்லை. நம்ம சுற்றி காணக்கூடிய இந்த சூழ்நிலைகள் நம்மை பாதிப்பதில்லை என்று சொன்னால் அவன் கர்த்தரை நம்புகிற மனுஷனாக இருக்கு. அவன் தேவனுடைய வார்த்தையை நம்புகிற மனுஷனாக இருக்கிறபடினாலே அவன் நிச்சயமாக இந்த சூழ்நிலை நிமித்தம் பாதிக்கப்பட போவதில்லை. உஷ்ணம் வரலாம், வெப்பம் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், இன்னும் போராட்டங்கள் வரலாம், ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அதன் மத்தியிலே அவனை ஜெயமாய் வெற்றி பெற செய்வான். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், உயர்வாக இருக்கும். தேவன் அதுதான் வாக்கு பண்ணுகிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த வேதம் சொல்லுது. இது குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எரேமியா 32 அதிகாரம் 17 வசனம் சொல்லுது, கர்த்தராய் ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதே வசனம் 27 சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுது. பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தம்முடைய வார்த்தையினை எல்லாவற்றையும் உருவாக்கின அவராலே செய்ய முடியாத எந்த அதிசயமான காரியம் ஒன்று. இந்த ஆண்டிலே தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. Is there anything too hard for the Lord? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்ல, nothing is impossible with God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு குழந்தை இல்லையா, அல்லது பண ரீதியான போராட்டமா, அல்லது எந்த காரியத்தை செய்ய முடியாமல் தடையாக இருக்கிறீர்களா, இந்த வாழ்க்கையில் எத்தனையோ வருஷமா ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர், எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்வது, தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 32:7 எரேமியா 32:17 சொல்லுறது, தேவன் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பட்டு சோர்ந்து போயிருக்கு. வருஷங்கள் அவன் எப்படி பேசுகிறான் பிரதர், இவன் எப்படி பேசுகிறான் பிரதர், என்னை எப்படி தூத்தி பேசுகிறான் பிரதர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரதர், என்ன வாழ்க்கையே அப்படி போச்சு பிரதர் புலம்பிட்டு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஓரமாக போட்டுட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு சொல்லி, ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நீர் உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, நிச்சயமாக இந்த ஆண்டில் எனக்கு பெரிய காரியம் செய்வீர் என்று சொல்லி விசுவாசிங்கள். என்று சொன்னால் நீங்கள் விசுவாசித்தாதான், இந்த வார்த்தையை நீங்கள் நம்பினாதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய முடியும். அதுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், தேவனுடைய கிருபையை என்னென்றைக்கு நம்புவோம். என்ன போராட்டங்கள் வரலாம், வெப்பமான சூழ்நிலைகள் வரலாம், என்ன சோர்வுகள் வந்தாலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்பியிருக்கேன். அப்போ அதே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. கவனிங்க, இதை குறித்து தியானிக்கும் போது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யோசுவா புஸ்தகத்தில் அன்றைக்கு எரிகோ கோட்டையை தகர்க்கும் போது கர்த்தர் அன்றைக்கு அவனிடத்தில் என்ன சொன்னார்? யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் யோசுவா பார்த்து சொன்னார், எல்லாரும் 7 முறை என்ன செய்ய, அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வாருங்க. எரிகோ கோட்டையை யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்ம இருக்கிற கோட்டை மாதிரி கிடையாது. எத்தனையோ அடி உயரம், அவ்வளோ உயரமான பெரிய கோட்டை சுவர், 2 சேரட் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வரலாம் போகலாம் பாம்பாரு. அப்படி இவ்வளோ அகலமான கோட்டை. அவ்வளோ பெரிய கோட்டையிலே யாராவது இப்போ இவ்வளோ லட்சம் ஜனங்களை கொண்டு கடப்பாறை கொண்டு இடிக்க முடியுமா அல்லது உடைக்க முடியுமா? அவ்வளோ பெரிய கோட்டை. ஆனால் தேவன் சொன்னார், இப்போ அவனோட சண்டை போடாத, அவனோட சேர்ந்து யுத்தம் பண்ணுங்கல்ல, கர்த்தர் உங்களுக்கு நான் யுத்தம் செய்வாருன்னு சொல்லி அவங்க கர்த்தர் சொன்னதெல்லாம் ஆரவாரம் பண்ண சொன்னார், துதிக்க சொன்னார், மகா சத்தமாய் ஆர்ப்பரிக்க சொன்னார். தேவன் சொன்னதை அவர்கள் செய்தார்கள். கோட்டை அன்றைக்கு உடைந்து போனது. இன்றைக்கு நமக்கு கோட்டையை போல பெரிய பிரச்சனை நிற்கலாம். ஒருவேளை பொருளாதார ரீதியான பிரச்சனை ஒரு கோட்டை போல நிற்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கோட்டை போல இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பாரம் ஒரு கோட்டையை போல நிற்கலாம். எது உங்களுடைய எரிய கோட்டையை போல இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுவது, இன்றைக்கு எரிகோ கோட்டையை பார்த்து துதிக்க ஆரம்பிக்கும்.
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் காண்க ரீகோகள் உடையன்னு சொன்னால் தேவனை நோக்கி துதிக்கணும், சத்தமாக துதிக்கணும், கர்த்தரை நோக்கி ஆரவாரிக்கணும். அப்படி செய்யும்போது தேவன் உங்களுக்கு ஆயுத்தம் செய்வார். இதை தியானிக்கும் போது பாருங்கள், யோசுவா 2ஆம் அதிகாரத்தில், யோசுவா 2ஆம் அதிகாரம் அங்கே ராகாபை பற்றி சொல்லுகிறது. ராகாபை பற்றி வேத வசனம் சொல்லுது. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின ஏமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எங்கள் எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய் கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் உங்களுக்கு நான் உங்களுக்கு தயவு செய்தபடினாலே நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு. பாருங்கள், அன்றைக்கு யோசுவா 2 வேவுக்காரர்களை எரிகோவை நோக்கி அனுப்புகிறார். இந்த 2 வேவுக்காரர்களும் என்ன செய்கிறார்கள்? எரிகோவுக்கு நேராக போகிறாங்க. வேத வசனம் சொல்லுது, இவங்க தேடி பிடிச்சி எங்கேயோ மேலே ஏறி கோட்டச்சவரில் போகும்போது அங்கே ஒரு தேசியுடைய வீடு, விபச்சாரியுடைய வீடு, அவள் பேர் வந்து ராகா. அவள் வீட்டு நோக்கி ஓடி போய் அங்கே போய் தங்கி அடைக்கலம் போகிறாங்க. அங்கே போனால் ஏதாவது விசாரிக்கலாம்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுது, இவங்க இன்னாரென்று கண்டு கொண்டு அவள் சொல்கிற வாக்கை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குப்பாங்க. இந்த ராகா பெரிய ஆச்சரியத்தோடு சொல்கிறா. என்ன ஆச்சரியத்தோடு சொல்கிறா? உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்போ நீங்கள் செங்கடலை பிளந்து வந்தீங்களோ, எகிப்தியர்களை அழித்தீர்களோ, எல்லா சேனைகளையும் போர் வீரர்களையும் அந்த செங்கடலில் உங்கள் தேவன் அமிழ்த்தி போட்டாரு. அதெல்லாம் கேட்கும்போது இவங்களுடைய இருதயம் கரைஞ்சு போச்சு, சோர்ந்து போய் இழைத்து போயிட்டோம். பாருங்க, எதிரிகள் எப்படி இருக்காங்க? இவங்களுக்கு போட்டு பயந்துட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த எதிரிகள் கரைந்தவங்களுடைய உள்ளம் எரிக கோட்டைக்குள்ள இருக்கிறவங்க, அவ்வளோ பெரிய கோட்டை சுற்றி இருக்கு. ஆனால் அவங்களுடைய இருதயம் எல்லாம் கரைஞ்சு போச்சு. அவ்வளோ பயத்தில் பீடி எடுத்து வேத வசனம் சொல்லுது, அவள் திகில் பிடித்திருக்கிறன்னு சொல்லு. எல்லாம் திகிலடைஞ்சு போயிருக்கிறான். இன்னைக்கு அநேக சமயத்தில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம எதுக்கெடுத்தாலும் பயந்துட்டே இருக்கு. ஆனால் நம்மளை பார்த்து சுற்றி இருக்கிறவங்களாம் பயந்துட்டு இருக்கோம். பிசாசு நம்மளை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவனை பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கோம். ஐயோ அப்படி ஆயிரும். ராத்திரி நேரம் சில பேர் தூக்கமே வராது. என்னத்துக்கும் மேலே வந்து டமால் வானம் இடிஞ்சு விழுந்துடும். வானமும் இடியாது, பூமியும் இடியாது. வேத வசனம் சொல்ல கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கி. நேரம் ஒரு கல் வருது, ஆசா சொல்கிறான், பெரிய கல் வருது, நேரம் வந்து டம்மு வீட்டில் இருந்து விழுகுது. எங்கேயும் விழுகாது. ஏன் சொன்னால் கர்த்தர் தான் உன்னை என்னை காக்குறது. வேத வசனம் கர்த்தர் நம்மை தாங்குகிறார். வேத வசனம் சொல்றது இரவிலும் பகலிலும் அவரே நம்மை தாங்கி நடத்துகிறார்னு சொல்லு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்றீங்க, அவ்வளவு சிக்கலான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலைகள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதீங்க, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். யார் சொல்றா? இந்த ராகாம் சொல்றா, கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தார். பெரிய விசுவாச வார்த்தையை அறிக்கிறார். உங்களுக்கு இந்த தேசத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீ இருக்கிற தெருவை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். நீ இருக்கிற ஏரியாவை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். நீ இருக்கிற பட்டணத்தை கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். நீ விசுவாசித்து ஜெயம் எடுத்தால் இந்த ஆண்டுல உனக்கான பெரிய ஆத்ம அறுவடை நிச்சயமா தேவன் செய்வார். இங்க சொல்றான், எதிரி நாட்டில் இருக்கிற ஒரு பெண் சொல்றா, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தா. இன்னைக்கு தேசம் யார் கையில இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அரசியல்வாதி கையிலையும் பெரிய பெரிய ஆட்கள் கையில் இருக்கும், பணக்காரர் கையில் இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா? தேசம் தேவ பிள்ளையின் கையில் இருக்கிறது. இனி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாசித்து நாம் ஜெயம் எடுப்போம் என்று சொன்னால், நாம் கர்த்தர் எங்கள் தேசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால் அந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். இதை விட்டுட்டு எல்லாம் வந்து நம்ம ஜிமிக்ஸ் வேலை பண்ணுறதான் விட்டுறணும் பாருங்க. நீ நம்மளால ஜிமிக்ஸ் வேலை பண்ணிட்டு இருக்கோம். தெருவில் போய் அப்படியே உப்பு எடுத்து போடுறது, தீ எடுத்து சுற்றுறது, இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இவங்க எதை எடுத்துட்டு போனாங்க பாருங்க, ஒன்றும் எடுத்துட்டு போகல. ஆனால் இவங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி உங்களை குறித்து திகிலங்களை பிடிச்சிருக்கு. பிசாசு நம்ம கண்டு பயப்படுகிறான். ஏன்னு சொன்னால் இவங்க இன்னும் அநேக ஆயிரம் ஜனங்களை ஆத்துமாதாயம் பண்ணிடுவாங்க அப்படி சொல்லி பயப்படுகிறான். யோசித்து பாருங்க. அதனாலதான் வெறி கொண்டு போய் எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இன்னொரு பக்கம் அவனுக்கு தெரியல,
கர்த்தர் நமக்காய் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கார். அவர் நம்மோடு கூட யுத்தத்தில் இருக்கிறார் என்பதை அநேகர் மறந்துடுறாங்க. இவனை பார்த்து பயப்படுறீங்க. இல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, உங்களை குறித்து திகில் பிடித்திருக்கிறது, உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள். எல்லாரும் சோர்ந்து போயிருக்காங்க. இன்னைக்கு சபை சோர்ந்து போய் கிடக்கு. இன்னைக்கு சபை சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சபை எழும்பி நிற்கணும். கர்த்தருடைய பலத்தால், தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய விசுவாசத்தால, தேவனுடைய வார்த்தையால சபை எழும்பி நின்று கர்த்தருக்காக யுத்தம் செய்ய வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த பெண் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. அவள் சொல்லுகிறாள், மேலே உங்கள் தேவனாய் கர்த்தரே எல்லா உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்கள் தேவனாய் கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். யாரை பற்றி? யெகோவா தேவனை பற்றி. இந்த பெண்ணுக்கு யெகோவா தேவனை குறித்து ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. இந்த தேவனை குறித்து நாங்கள் கேள்விப்படுறோம். வல்லமை உள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். இந்த தேவனால் செய்யப்படக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவன் நம்பினான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தேவன் மேல விசுவாசித்தோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு போல ஒரு பெரிய காரியத்தை அடையும். இவன் விசுவாசித்தால் பாருங்க, ராகாப் தேவனை விசுவாசித்தால், யெகோவா தேவனை நம்பினதனோட வாழ்க்கையும் அவளும் அவருடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. அவர் சொன்னா, நான் உனக்கு தயவு செய்யறேன், என் வீட்டுல இன்னைக்கு தங்கி இருக்கிறதுக்கு. நீ என்னுடைய வீட்டுல எங்களுடைய அறைகள் இன்றைக்கு தங்கி இருக்கலாம். நாளைக்கு நானும் என் தகப்பனும் என் வீட்டாரும் என் சகோதரன் என் சகோதரியும் நாங்க காப்பாற்று பண்ணும்படி நீர் எனக்கு தயவு செய்யும். பாருங்க, கர்த்தர் தயவு பாராட்டு. கொஞ்சம் நெஞ்ச தயவு இல்லைங்க, ராகாபு கிடைச்ச தயவு. ரெண்டு சல்மோனுக்கும் அவனோட கூட வந்தவனுங்க தேவன் அவள் பாராட்டின தயவுக்கு கர்த்தர் அவள் எங்க கொண்டு போய் வச்சா தெரியுமா? இயேசுடைய ஜீனியாலஜிலே, இயேசு பிறக்க போற அந்த பரம்பரையிலே ஒரு ஆளா மாத்திட்டார். ஜீனியாலஜில ஒரு ஆளா மாத்திட்டார். பாரு எவ்வளவு பெரிய காரியம். பாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அப்படி வழி வழியா வரும்பொழுது ராகாபுடைய பேர் சொல்லப்படுகிறது. இயேசு குமார், தாவீதின் குமாரனுடைய பாருங்க, இவளுடைய பையன் தான் போவாஸ் இருக்கு. போவாஸுக்கு அப்புறம் ஈசாய வரா. ஈசாயில வழியில தாவீது வரா. தாவீதின் வழியில இயேசு வருகிறார். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. இவ்வளவு பெரிய நம்மளை பொறுத்த வரைக்கும் இவன் மோசமான பிரதர், இவன் எதுக்கு மேல ஆய்க்கல்ல பிரதர், இவன் ஒண்ணுமே சரியில்லை பிரதர். உலகத்துல இருக்க மனுஷன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். நீ நிறைய விசுவாசிகள் கூட மனுஷன் அப்படி சொல்லிட்டு இருக்கான், உன்னை கூட சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரை விசுவாசித்தால் நீ தேவனுடைய ஜீனியாலஜியில் ஒரு ஆளை மாறி என்று சொன்னால், தேவன் செய்த உடன்படிக்கையிலே தேவன் எந்த மாற்றமும் அவர் வைக்கிறது. அவருடைய ரத்தத்தின் மூலமா பாருங்க, எதை விசுவாசித்தால், யெகோவா தேவனை விசுவாசித்தால் தேவன் அவள் ஒரு ஆளை மாற்ற. இன்றைக்கு நீ உருப்படி இல்லாத ஆளா இருக்கலாம், ஒன்றுக்கு உதவாத ஆளா இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பினால் என்னை பெரிய அவர் ஒரு ஆளை மாற்ற, நிச்சயமா மாற்ற. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே சேதமாகாதிருந்தாள். பாருங்க, விசுவாசத்தாலே ராகாப் என்ன செய்தால், வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாத ஜனம். நோவா காலத்துல எத்தனையோ பேர் கீழ்ப்படியாதவர்கள் இறந்து போனார். ராகாபுடைய காலத்துல எத்தனையோ பேர் நம்பி இருக்கலாம் யெகோவா தேவன். ஆனா யாரும் யெகோவா தேவன் நம்பல. ஆனா இவளும் அவருடைய குடும்பத்தார் நம்பினாங்க. இவள் நிமித்தமாக கர்த்தர் இந்த குடும்பத்தாருக்கு இரக்கம் பாராட்டினார். நோவா நிமித்தமாக நோவாவுடைய குடும்பம் காக்கப்பட்டது. இன்னைக்கு இவள் நிமித்தமாக காக்கப்பட்டது. கீழ்ப்படியாதவர்களோடு இவள் சேதமாகாமல் அன்றைக்கு விசுவாசத்தாலே காக்கப்பட்டார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நானும் வீட்டாரும் என்றால் கர்த்தரே செய்வது. நீங்க இந்த கர்த்தரை நீங்க விசுவாசித்தா, நீ விசுவாசி, அப்பொழுது வீட்டாரெல்லாம் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ கர்த்தரை விசுவாசித்தான். நீ நிறைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா, நாங்க ஆண்டவர் நம்பிட்டோம் பிரதர், என் பிள்ளை எப்படி போட்டான் என்ன எங்கேயோ போகுது. இல்ல இல்ல இல்ல, நீ கத்தோலிக்கத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்தாலும் உன் பிள்ளைய ரட்சிக்கப்படணும், உன் பிள்ளைய ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நாங்க ஏதோ சபைக்கு போறோம் பிரதர், என் பிள்ளை நல்லா வாழுது, நல்லா வேலை பார்க்குது, நல்லா சம்பாதிக்குது, அப்படியே நல்லா இருந்தா போதும், பரலோகத்துக்கு போகணும்ல. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதான் பரலோகம். நீ நிறைய பேர் நினைக்கிறாங்க, எப்படியோ நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட சபைக்கு போயிட்டோம் பிரதர், என் பையன் வந்தான்னா வராட்டி என்ன. தப்பான எண்ணத்தை கொள்ளுகிறீர்கள் பிரியமானவர்களே. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, ராகாப் தேவனை விசுவாசித்தால் அவருடைய குடும்பம் காக்கப்படும். உங்களுடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, இயேசுவின் ரத்தத்தை, ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் சொல்லுது, இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நமக்கு அவர் கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்னு சொல்லு.
அவருடைய இரத்தத்தின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தான் இன்னைக்கு ஒன்னு என்ன மீட்டிருக்கிறது. இன்றைக்கு இதை கேட்கிற அன்பான பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வைப்பீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக அவர் தன்னை அடிக்கப்பட ஒப்பு கொடுத்து சிலுவையிலே மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் அந்த இரத்தம் உங்களை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாகும். அன்றைக்கு எப்படி ராகாம் அவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து அவள் தப்புவிக்கப்பட்டாலோ, இன்றைக்கு கர்த்தருடைய இரத்தத்தாலே உங்களை இந்த உலகத்தினுடைய பாவ சாபங்களுக்கு நரகத்திற்கு போவதை கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். கீழ்ப்படியாதவரோடு சேதமாகவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ சேதமாகாம ஒரு நாள் இந்த உலகம் அழிய போலாம், இந்த உலகத்துல எல்லா காரியங்களும் மாறி போகலாம். வேத வசனம் சொல்லுது, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகுது. வானம் பூமியை ஒளிந்து போனாலும் அப்படின்னா நான் ஒளியலாம், வானம் ஒளிஞ்சு போகலாம், பூமியும் அழிஞ்சு போகலாம். ஆனாலும் நீ கர்த்தருடைய நம்பினால், அவருடைய வார்த்தையை நம்பினால் நீ அழிய மாட்ட. தேவனுடைய வார்த்தை சொல்லுது கடைசியாக 25ஆம் வசனம், அந்தப்படி ராகாபன்னு பேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். கிரி செய்யாத விசுவாசம் செத்தது. அப்ப நம்முடைய விசுவாசம் கிரி செய்கிற விசுவாசமா இருக்கணும். இவ தேவ தூதர்களாக அந்த வந்த 2 பேரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்தால் அவளை காத்து கொண்டார். அவருடைய கிரியின் மூலமா வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நம்ம எந்த கிரியை செய்யறோம் யோசிப்பாங்க. நம்ம தேவனுடைய ரத்தத்தையும் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற நாம் கர்த்தர் கிரிகளை வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். என்ன கிரியை? இயேசு சீஷருடைய கால்களை கழுவினார். நம்மளால கழுவ முடியுமா? அவரு தாங்க தலைவர். நீங்க நான் தலைவர் பிரதர், நாங்கள்லாம் இருந்த சீட்டை விட்டு நாங்கள் விட மாட்டோம் பிரதர். சீட்டு பெருசு கிடையாது. நீ எவ்வளவு தூரம் தாழ்மையா இருக்கு அதுதான் கர்த்தர். நீங்க அநேக பேர் அப்படிதான் இருக்கு, இருக்கிற சீட்டை விடாம இறுக்கி பிடிச்சிட்டு சீட்டு உங்களை விட்டு போயிடும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தன்னை கிரியில் அவர் வெளிப்படுத்த. ஆண்டோடைய வார்த்தை கிரி இல்லாத விசுவாசம் செத்ததாயிரும். இன்னைக்கு நம்ம எப்படி கிரியில காண்பிக்க முடியும்? அவ கிரியில காண்பித்தாங்க. ராகா தன்னுடைய கிரியில வெளிப்படுத்தினார். வந்த அந்த தூதர்களாம் ஏற்றுக்கொண்டு உபசரித்தால், அவளை இரவில் தங்க வைத்தால், அவளை அந்த எரிகோனுடைய ராஜாவிடத்தில் ஒப்பு கூடாமல் அவர்களை காத்து கொண்டார் கிரியில. அதை போல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவன் சொல்லிட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொல்றான், இந்த சிவப்பு நூலை ஜன்னலை கட்டி வைன்னு சொல்றான். தேவனுடைய வார்த்தை கடைசியா அவனை சொல்றான். யோசுவா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். யோசித்து பாருங்க, அந்த கயிறை எடுத்து கட்டி வச்சா. அவன் சொல்றான், இந்த கயிறை கட்டலைன்னா நாங்கள் இட்ட ஆணைக்கு நீ என்ன செய்வா? நீங்களாயிருப்ப. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ராகாம் அவர்களாலே சொல்லப்பட்ட வார்த்தை விசுவாசித்து உடனே ஜன்னல்ல போய் கட்டினான். அவருடைய கிரியில காண்பித்தார். இன்றைய கர்த்தர்களை பார்த்து சொல்றாரு, அவருடைய விசுவாசம் கிரியில காணப்படும். ஏழைகளுக்கு உதவுவதில்லை, நற்காரியங்கள் செய்கிறதில்லை, நற்கிரிகள் செய்கிறதில்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதில்லை, ஜனங்களுக்கு தேவனுடைய நன்மை காண்பதில்லை, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதில்லை. நாம் என்ன செய்கிறோம்? கிரிகள் மூலமாக வெளிப்படுத்தும். அப்படி கிரிகள் மூலமாக செய்யும்போது தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நாம் கிரியுள்ள விசுவாசம் எப்படி இருக்குன்னா அது பலனை தருகிற விசுவாசம். கிரியில்லாத விசுவாசம் செத்து போயிடும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அது பரிபூரணத்தை ஆசீர்வாதம். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நானும் பச்சையான ஒளிவு தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒளிவு மரத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விசுவாசித்தான். கிரியினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். இன்றைய கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கணும்னு சொன்னார். கிரிகள்னாலே அந்த விசுவாசம் உயிர் பெற்றுவிடும். நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அவருடைய பேர் சரித்திரத்தில் இடம் பெற்றுச்சு. யோசிச்சு பாருங்க, இன்றைய கர்த்தர் நம்முடைய பேரையும் அப்படி கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். நாம் ஆண்டோடைய வார்த்தை கடைசியா சொல்லுது, அவரால் செய்யப்படக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பாருங்க, எத்தனையோ பேர் செத்து போனா, ஆனா இவனை கர்த்தர் காப்பாற்றான்ல. அவங்க இருந்த எரிகோல இருந்து அத்தனை பேர் செத்து போனான். கர்த்தரால் செய்யப்படக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பிரதர், அத்தனை பேர் வேலையை விட்டு தூக்கிட்டான் பிரதர். அத்தனை பேரை தூக்கினாலும் உன்னை தூக்க மாட்டான். வேலை அத்தனை பேருக்கு போகலாம், உனக்கு வேலையே இல்லாம உன் கர்த்தர் வேலை இல்லை இல்லாட்ட கூட வேற வேலையை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளிலும் கூட அந்த தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 2025 ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய அதிசயங்களை இந்த பிள்ளைகளை காட்டும். மீகா 7:15 சொன்னபடி நான் உங்களுக்கு அதிசயங்களை காணப்படுகிற தேவன் சொன்னேன். ஹல்லேலூயா. நீர் அதிசயங்களை செய்கிற காணப்படுகிற தேவனாக இன்னைக்கு உடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு முழுவதும் அற்புதங்களை அடையாளங்களாலும் உடைய வார்த்தை நீ உறுதிப்படுத்த, உடைய வார்த்தை மூலமாக இந்த வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர்க்கால் உரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல செழிப்புள்ள வாழ்க்கை, சமாதானமுள்ள வாழ்க்கை, நீடித்த ஆயுசுள்ள வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைகளை அருளுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பினார். நன்மையினாலே, கிருபையினாலே, தயவினாலே அவர்களை நிரப்பும். அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இன்றைக்கு யார் யார் வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ அப்படி வியாதிகளுடைய சரி விட்டு விலகி போவதாக, சுகம் உண்டாவதாக. நீ அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய செய்தி தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.